கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்துல தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது அப்படின்னு 2 விஷயம் இதுல நான் சொல்ல போறேன். இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் தேவனையே சார்ந்திருந்தான். தேவனை சார்ந்து இருக்கிற யாவருக்கும் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது முதலாவது. சரி, 2வது எதற்காக காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, தானியேல் எப்பொழுதும் தேவனோட உறவு வைத்துக் கொண்டே இருந்தார். இத அந்த தேசத்துல இருக்கிற ஒரு சிலர் பார்த்து இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சதி திட்டம் தீட்டி அத்தேசத்தோட ராஜா கிட்ட போய் வஞ்சனையா ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லுறாங்க. ராஜா அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் அப்படின்னா தானியேல் மாற்றிக்கொள்ளுவான். ஆனா இந்த வஞ்சனையான காரியம் ராஜாவுக்கு தெரியாது. இந்த போட்டு கொடுக்கிற ஒரு சில குரூப்புக்கு தான் தெரியும். தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிலர் வஞ்சனையா நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்ட தான் செய்யறாங்க. சரி, இப்படி இவங்க சதி திட்டம் கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்ல, ராஜா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாரு. தானியேல் வீம்புக்குனே செய்யல, தேவனோட இருக்கிற வைராக்கியத்தின் அடிப்படையில் அவரோட ரொட்டீனான வாழ்க்கையை தொடர்றாரு. அது ராஜா இயற்றின சட்டத்திற்கு எதிராக இருக்குது. இப்ப இந்த சூழ்ச்சி செய்தவங்க ராஜா கிட்ட போய் சொல்லி தானியேலை தண்டிக்க பார்க்கிறாங்க. சிங்கத்தின் கெபிக்குள்ள ராஜா தானியேலை போடுறார். போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா தானியேல் சிங்கக்கெபில நிம்மதியா தான் இருந்தாரு. ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை. மறுநாள் ராஜா ஓடி கேட்கிறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு. ராஜா, நான் நிம்மதியா தான் இருக்கிறேன் அப்படின்னு தானியேல் சொல்லவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். தானியேல் மீட்கப்பட்டார். தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் பழி சுமத்தினாங்களோ அவங்கள மறுபடியும் ராஜா சிங்கக்கெபிக்குள்ள போட சொன்னார். போட்ட உடனே சிங்கத்தின் வாய்கள் திறக்கப்பட்டு அவங்க சிங்கத்திற்கு இரையானாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எதிராக யாரு என்ன செய்தாலும் நீங்க பொறுமையா இருங்க. தேவனோடு இருக்கிற உறவை விட்டு விடாதீங்க. நிச்சயமாவே காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். உங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறவங்க அவங்களே அழிந்து போவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஜெயம் உண்டு, உயர்வு உண்டு. அதை நீங்க விசுவாசிங்க. எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை விசுவாசிங்க.